Harry Potter and the Half-Blood Prince, Chapter 2 Spinner's End, Part 1. பிரைம் மினிஸ்டரோட ஆஃபீஸ்லேருந்து பல மைல் தூரம் தள்ளி இருக்கிற ஒரு இடத்துல ஒரு ஆறு ஓடிட்டுருக்கும். அந்த ஆறே ஒரு மாதிரி டர்ட்டியாக இருக்கும். அந்த ஆறுக்கு ரெண்டு சைட்லேயும் நிறையா புதராக செடி வளர்ந்து கிடக்கும், குப்பையாக வேற கிடக்கும். அங்கே யூஸில் இல்லாத ஒரு மில்லோட சிம்னியும் தெரியும். அந்த இடத்துல அங்கே ஆற்றுல தண்ணி ஓடுற சத்தத்தையும், அப்புறம் அந்த ஆற்று பக்கத்துல அந்த கரையில் ஒரு நரி படுத்து கிடக்கும். ஏதாச்சும் பழைய மீன் கிடைக்குதா, ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு கிடைக்குதான்னு அந்த புல்லாக நல்லா உயரமாக வளர்ந்துருக்கும்ல, அந்த புல்லுக்கு நடுவில் அது தலையை நல்லா சாய்ச்சி வச்சு படுத்து கிடக்கும். அந்த ரெண்டு சத்தத்தை தவிர வேறு எந்த சத்தமும் அங்கே கேட்காது. அப்போது சடனாக லைட்டாக ஒரு பாப் சத்தம் கேட்கும். என்னன்னு பார்த்தா முகத்தை மூடின மாதிரி ஒரு ஒல்லியான ஃபிகர் அந்த எட்ஜ் ஆஃப் த ரிவரில் அப்பியர் ஆகும். அந்த நரி அப்படியே உறைஞ்சி போய் ஷாக் ஆகி அங்கே பார்த்துட்ருக்கோம், என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு. அந்த அப்பியரான அந்த ஒல்லியான ஃபிகர் இப்போது வேகமாக அதோட க்ளோக் இருக்கும் இல்லையா, அதை நல்லா மேலே தூக்கி பிடிச்சிட்டு அங்கேருந்து அந்த ஆறு ஓடும். ரெண்டு சைடும் கொஞ்சம் அந்த ஆறு கீழே இறங்கி தானே இருக்கும், ரெண்டு சைடும் மேலே ஏறி தானே ரோட்டுக்கு வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த மேலே ஏறி நடக்க ஆரம்பிக்குமா. அடுத்த செகண்டே இப்போ நல்லா சத்தமாக ஒரு பாப் சத்தம் கேட்கும். பார்த்தா இன்னொன்று முகத்தை மூடின மாதிரி ஒரு ஃபிகர் அப்பியர் ஆகும். நில்லு அப்படின்னு அந்த ஃபிகர் கத்தும். அந்த கத்துன சத்தத்தை கேட்ட உடனே அங்கே கிரவுண்டில் ஃப்ளாட்டாக படுத்துக்கிறந்த அந்த நரி இப்போ ரொம்ப ஷாக் ஆகி லைட் அப்படியே அசையுமா. அவ்வளோதான், ஒரு நல்ல ஃப்ளாஷ் ஆஃப் க்ரீன் லைட் பாஸ் ஆகும். லைட்டாக ஒரு கத்துற சத்தமும் கேட்கும். அந்த நரி அப்படியே கீழே கிரவுண்டில் விழுந்து செத்து போயிடும். அந்த புதுசாக அப்பியர் ஆச்சுல அந்த செகண்ட் ஃபிகர், அது இப்போது அந்த நரி பக்கத்தில் அது கால்னால் அந்த நரி இப்படி திருப்பி போடும். ஓ, வெறும் நரி தானா, நான் கூட ஏதாச்சும் ஆரராக இருக்குன்னு நினச்சேன். சிசி நில்லு அப்படின்னு அந்த செகண்ட் அப்பியர் ஆச்சுல அந்த ஹூடட் ஃபிகர், அது இப்போது இப்படி சொல்லிட்டு கத்தும். நான் சொல்கிறத நல்லா நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. இதை இமேஜின் பண்ணால் மட்டும்தான் நமக்கு புரியும். பிகாஸ் நிறைய விஷயத்தை இவங்க மூவியில் காமிச்சிருக்க மாட்டாங்க இல்லையா, அதனால நம்மளாம் இமேஜின் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் நமக்கு நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு அப்பியர் ஆகிருப்பாங்களா ஒரு ஒல்லியான ஃபிகர், அதாவது அப்பேரேட் பண்ணி தான் இவங்க ரெண்டு பேரும் இங்கே வந்திருப்பாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்தாங்களே அவங்க இப்போ திரும்பி என்னடா அந்த க்ரீன் கலரில் ஃப்ளாஷ் ஆஃப் லைட் பாஸ் ஆகும்ல, என்னாச்சுன்னு பார்க்குறதுக்காக நின்று திரும்பி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த நரி கீழே விழுந்ததை பார்த்ததுக்கப்புறம் திரும்பவும் அவங்க மேலே ஏறி வேகமாக நடக்க ஆரம்பிச்சிடுவாங்க. சிசி நார்சிசா நான் சொல்கிறத கேளு அப்படின்னு அந்த பின்னாடி இன்னொருத்தவங்க இருக்காங்களே அவங்க கத்திக்கிட்டு இருப்பாங்க. நான் இதையும் சொல்லிடுறேன், நிறைய இங்கிலீஷ் நேமுக்கு ஷார்ட் நேம்ஸும் இருக்கும், பெட் நேம் மாதிரி, அது சுருக்கமாக கூப்பிடுவாங்க. இப்போது நார்சிசானா அவங்க சிசின்னு கூப்பிட்றாங்களே, அந்த நார்சிசாவில் இருக்கிற CISSAல இருக்கிற அந்த சிசாவை இவங்க சிசின்னு செல்லமாக கூப்பிட்றாங்க. அதே மாதிரி தான் இப்போ எலிசபெத்துன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள பெட்டின்னு கூப்பிடுவாங்க. அந்த எலிசபெத்துன்னு வருது இல்லையா, அந்த பெத்தை பெட்டின்னு கூப்பிடுவாங்க. இப்போ எப்படி நம்ம உள்ள நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, விக்னேஷன்னா விக்கின்னு கூப்பிடுவாங்களா, அது மாதிரி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். விக்டர்னா ஹெர்மாயினி கூட விக்கின்னு கூப்பிடுவோம். ஸோ அந்த மாதிரி இங்கேயுமே நிறையா இங்கிலீஷ் நேமை சுருக்கமாக செல்லமாக கூப்பிடுவாங்க. சிசி நார்சிசா நான் சொல்கிறத கேளு அப்படின்னு அந்த ரெண்டாவது பொம்பளை கத்துவாங்களா. கத்திட்டு வேகமாக அங்கே மேலே ஏறி போயிட்டு, அந்த ஃபஸ்ட்டாக பொம்பளை பற்றி தானே கத்திட்டு இருப்பாங்க, அவங்க மேலே ஏறி போயிட்டுருப்பாங்களா. அவங்களோட கையை வேகமாக போய் பிடிச்சிருவாங்க. என்னை விடு பெல்லா, இங்கேருந்து போ அப்படின்னு அந்த ஃபஸ்ட்டாக வந்திருக்காங்களா அந்த நார்சிசா, அந்த சிசி, அவங்க கத்துவாங்க. நான் சொல்கிறத நீ கேளு அப்படின்னு இந்த பெல்லான்ற பொம்பளை கத்தும். இந்த பெல்லானா உங்களுக்கே யாருன்னு தெரியும்னு நினைக்கிறேங்க. அந்த பெலாட்ரிக்ஸ் இருக்குல்ல, அந்த பெலாட்ரிக்ஸை தான் இவனுங்க பெல்லான்னு கூப்பிடுவானுங்க. போன ஆர்டர் ஆஃப் ஃபீனிக்ஸில் வால்டமோர்ட்டும் பெலாட்ரிக்ஸை பெல்லான்னு தான் கூப்பிடுவான். நீ பேசுகிறதெல்லாம் நான் ஆல்ரெடி கேட்டுட்டேன், என்னோட முடிவை நான் எடுத்துட்டேன், என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நார்சிசா இப்போ வேகமாக அந்த டாப் ஆஃப் த பேங்க்கில், ஐ மீன் அந்த ஆறு ஓடுதில், அந்த ஆற்றுலேருந்து வேகமாக மேலே ஏறி போய்கிட்டு இருப்பாங்க. அந்த ரோட்டு சைடு வேகமாக மேலே ஏறி போவாங்களா. அந்த ஆற்றுக்கு ரெண்டு சைட்லேயுமே இரும்பு மாதிரி கம்பி போட்டு மூடி வச்சுருப்பாங்களே, அது ஒரு மாதிரி துரு பிடிச்சி அங்கங்கே விட்டு இருக்கும். அங்கே போய் அவங்க நிற்பாங்க. இந்த பெல்லாவும் இந்த பெலாட்ரிக்ஸும் அவங்கள வேகமாக ஃபாலோ பண்ணிட்டு அவங்களும் அங்கே மேலே நிற்பாங்களா. இவங்க ரெண்டு பேரும் பெலாட்ரிக்ஸும் நார்சிசாவும் இப்போ அங்கே மேலே ஏறி அந்த கம்பிக்கு பக்கத்தில் நின்றுட்டு அவங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்க அந்த ஏரியாவை பார்ப்பாங்க. இந்த ஆறையும் அந்த ஏரியாவையும் நடுவில் ஒரு ரோடு செப்பரேட் பண்ணும். இந்த ஆறு நடுவில் கீழே ஓடிட்டுருக்கும்.
2 பக்கமும் கம்பி போட்டு அதை அடைச்சிருப்பாங்க. அந்த இடத்துல தான் இப்போ அவங்க 2 பேரும் வந்து நின்றுட்டுருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடியே ஒரு சின்ன ரோடு மாதிரி போகும். அந்த ரோடுக்கு அந்த சைடு வந்து ஒரு ஏரியா மாதிரி இருக்கும். அங்கே வரிசையாக ரோவாக வீடாக இருக்கும். நல்ல செங்கல் இருக்கும் இல்லையா, அந்த செங்கல்னால் கட்டப்பட்ட பாலடைஞ்ச வீடு மாதிரி நிறைய வீடுகள் இருக்கும். அங்கே இருக்கிற வீடுகளில் இருக்க எல்லா ஜன்னல்களும் அவ்வளோ இருட்டாக இருக்கும். அந்த இடமே அவ்வளோ இருட்டாக ரொம்ப டார்க்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த இடம் மட்டும் இல்லைங்க, நீங்கள் இங்கிலாண்டில் ஸ்காட்லாண்டில் எந்த இடத்துக்கு போனீங்கனாலும் ஃபுல்லுமே இந்த மாதிரி தான் இருக்கும். அங்கே வெதர் வந்து ரொம்ப அப்படியே எப்போவுமே அப்படியே இருட்டாகவே இருக்குங்க. சூரியனே வரவே வராது, தெரியவே தெரியாது. மேகம்லாம் மறைச்சு ரொம்ப அப்படியே இருட்டாகவே இருக்கும். இதனாலேயே யூகேயில் இருக்கிறவங்க டக்குன்னு டிப்ரெஸ் ஆயிடுவாங்க. ஏன்னா ஒரு மாதிரி வெளிச்சமே இருக்காது, எப்போ பார்த்தாலும் இப்படியே இருட்டாகவே தான் இருக்குமா. ஸோ அவங்களோட மைண்டே ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்காது இல்லையா, அதனால டக்குன்னு அவங்க டிப்ரெஸ் ஆயிடுவாங்க. நீங்கள் இந்த டிஃப்ரென்ஸை மூவிஸ் ஆர் சீரீஸில் நல்லா பார்க்கலாங்க. இப்போ ஒரு பிரிட்டிஷ் பேஸ்டு ஒரு மூவியோ ஒரு சீரீஸோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விஷுவல்ஸே ரொம்ப இருட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இருட்டுக்குள்ளே படத்தை எடுத்து வச்சுருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அதுதான் உண்மை, அங்கே எப்போ பார்த்தாலும் அப்படி தான் இருக்கும், இருட்டாகவே தான் இருக்கும். நீங்கள் க்ரௌன் சீரீஸ் இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னடா சீரீஸ் முழுக்க ஒரு மாதிரி வெளிச்சமே இல்லாமல் இருட்டாகவே எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னு நமக்கு தோணும். பட் உண்மையாகவே அந்த இடமே, அந்த ஹோல் இங்கிலாண்டே அப்படியே இருட்டாகவே தான் இருக்கும். அதனால தான் அந்த சீரீஸே இருட்டாக இருக்கும். நீங்கள் பிரிட்டிஷ் பேஸ்டு எந்த மூவிஸ் எந்த சீரீஸ் எடுத்தாலுமே ஒரு மாதிரி டல்லாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இப்போ ஹாரி பாட்டர்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த ஆர்டர் ஆஃப் ஃபீனிக்ஸ், ஹாஃப் பிளட் பிரின்ஸ்லலாம் பாதி நேரம் எங்கடா எல்லாரும் இருக்கீங்க, ஒன்றுமே கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குதுரா அப்படின்ற மாதிரி தான் அந்த மூவியே இருக்கும். ரொம்ப இருட்டாக இருக்கும். இப்போ நான் காமிச்சிருக்கேன் இல்லையா இந்த ஃபோட்டோ, இந்த வீடியோவில் போட்டிருக்கேன்ல, இது வந்து மூவியில் இருக்கிற அந்த ஸ்டில் தான். எவ்வளோ டார்க்காக இருக்குது பாருங்கள், வெளிச்சமே தெரியாது. இப்படிலாம் இருந்துச்சுன்னா மக்கள் ஈஸியாக டிப்ரெஸ் தானே ஆவாங்க. இதே நீங்கள் ஒரு அமெரிக்கன் சீரீஸ், அமெரிக்கன் மூவி, ஹாலிவுட் மூவி மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு மாதிரி வெளிச்சமாக நல்லா கலர்ஃபுல்லாக தெரியும், நல்லாவே அது கலர்ஃபுல்லாக தெரியும். அங்கேயுமே ஒவ்வொரு ஸ்டேட் ஒவ்வொரு கவுண்டியில் குளிர் இருக்க தான் செய்யும். பட் இந்த அளவுக்கு எப்போ பார்த்தாலும் இருட்டாகவேலாம் இருக்காதுங்க. அங்கே நல்லா வெளிச்சம் அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்க தான் செய்யும். இதே நீங்கள் ஒரு ஃப்ரெஞ்ச் மூவியோ இல்லைனா இட்டாலியன் மூவிலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதே நீங்கள் இந்த பிரிட்டிஷ் சீரீஸ்லேயே அங்கே இருக்கிறவங்க அங்கே பிரிட்டனில் இருந்துட்டு ஃப்ரான்ஸ்க்கோ இட்டாலிக்கோ போகிற மாதிரி ஏதாச்சும் ஒரு சீன் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். அவங்க இட்டாலிக்கு போயிட்டாங்கன்னா எல்லாமே கலர்ஃபுல்லாக இருக்கும், அந்த விஷுவல்ஸ் எல்லாமே கலர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா 2 இடத்துக்கும் இருக்கிற வெதர் அப்படி கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இவங்க அங்கே போய் நின்று பார்த்துட்ருப்பாங்களா, அந்த இடமே அவ்வளோ இருட்டாக இருக்கும். அவன் இங்கேயா வாழ்ந்துட்டுருக்கான் அப்படின்னு பெல்லா வந்து ஒரு மாதிரி எரிச்சலாக ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக கேட்பாங்க. இந்த இடத்துலையா, இந்த ஒரு மகள் குப்பை தொட்டிலையா, நம்ம ஆட்கள்லாம் இங்கே கால் எடுத்து கூட வைக்க மாட்டாங்க சை அப்படின்னு அவங்க கத்திக்கிட்டு இருக்கும் போதே நார்சிசா கொஞ்சம் கூட அவங்க பேசுகிறத காதில் வாங்காமல் வேகமாக அந்த ரோடை கிராஸ் பண்ணி அந்த தெருக்குள்ளே ஓட ஆரம்பிச்சிருவாங்க. சிசி நில்லு அப்படின்னு பெலாட்ரிக்ஸ் வேகமாக கத்திக்கிட்டே நார்சிசாவை ஃபாலோ பண்ணிட்டு ஓடி வந்துக்கிட்டு இருப்பாங்க. நார்சிசா அந்த தெருக்குள்ளே நுழைஞ்சிருவாங்களா, அங்கே இருக்கிற எல்லா வீடுகளும் அப்படியே ஒரே மாதிரியே இருக்கும், ஐடென்டிக்கலாக இருக்கும். அங்கே இருக்கிற ஒரு சந்துக்குள்ளே வேகமாக ஓடிக்கிட்டு இருப்பாங்க. பெலாட்ரிக்ஸும் அவங்கள ஃபாலோ பண்ணிவிட்டு வேகமாக ஓடி இப்போ நல்ல ஸ்பீடாக ஓடி போய் நார்சிசாவை பிடிச்சி நிப்பாட்டி அவங்க 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்டு நிற்கிற மாதிரி பிடிச்சி நிப்பாட்டிடுவாங்க. யாருன்னா பெலாட்ரிக்ஸ் வந்து நார்சிசாவை பிடிச்சி நிப்பாட்டிடுவாங்க. சிசி நீ இதை பண்ணக்கூடாது, நீ அவனை நம்பக்கூடாது அப்படின்னு பெலாட்ரிக்ஸ் கத்தும். டார்க் லார்ட் அவனை நம்புறாரு தானே அப்படின்னு நார்சிசா கேட்பாங்களா. டார்க் லார்ட், நான் என்ன நினைக்கிறேன்னா டார்க் லார்ட் அவனை தப்பாக நினச்சிருக்காரு அப்படின்னு பெல்லா இப்போ வேகமாக மூச்சு வாங்கிட்டே சொல்லுவாங்க. தென் வேகமாக திரும்பி சுற்றி அந்த பக்கம் இந்த பக்கம் பார்ப்பாங்க, யாராவது இவங்க பேசுகிறத கேட்டுட்ருக்காங்களா அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் இந்த பிளானை பற்றி நம்ம யார்கிட்டையும் பேசவே கூடாது, தெரியும் தானே, இது நம்ம டார்க் லார்டுக்கு பண்ணுற துரோகம் மாதிரி அப்படின்னு பெலாட்ரிக்ஸ் சொல்லுவாங்களா. என்னை விடு பெல்லா அப்படின்னு பயங்கர கோவமாக நார்சிசா கத்திட்டு அவங்களோட க்ளோக்குள்ளே இருந்து அவங்களோட மந்திரக்கோளை எடுத்து பெலாட்ரிக்ஸ் முகத்துக்கு முன்னாடி வச்சு அவங்கள மிரட்டுற மாதிரி கத்தியை பிடிச்சிட்டு நிற்பாங்களா, அந்த மாதிரி அவங்க நின்றுட்டுருப்பாங்க. பெல்லா ஒரு மாதிரி வீக்காக சிரிப்பாங்க. சிசி உன்னோட சொந்த சிஸ்டரையே வா, உன்னால் பண்ண முடியாது அப்படின்னு பெலாட்ரிக்ஸ் சொல்லுமா. இதுக்கு மேலேயும் நான் எதுவும் பண்ணாமல் இருப்பேன்னு நினைக்காத அப்படின்னு நார்சிசா ஒரு மாதிரி மூச்சு வாங்கிட்டே சொல்லிட்டு இருப்பாங்க.
அவங்க லைட்டாக அவங்களோட மந்திரக்கோலை அசைப்பாங்களா, அப்போது ஒரு ஃப்ளாஷ் ஆஃப் லைட் டக்குன்னு பாஸ் ஆகுமா. பெலாட்ரிக்ஸ் வேகமாக டக்குன்னு நார்சிசா கையை பிடிச்சிருந்ததை விட்டுருவாங்க. ஏதோ அவங்களுக்கு அங்கே சூடுபட்ட மாதிரி எரிஞ்ச மாதிரி டக்குன்னு விட்டுருவாங்க. நார்சிசா அப்படின்னு அவங்க பயங்கரமாக கத்துவாங்க. பட் நார்சிசா வேகமாக அந்த சந்துக்குள்ளே ஓடிக்கிட்டு இருப்பாங்க. பெலாட்ரிக்ஸும் வேகமாக அவங்களோட கையை அப்படியே தேய்ச்சி விட்டுக்கிட்டே நார்சிசாவை ஃபாலோ பண்ணிட்டு ஓடி வந்துட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே ஓடி வந்துக்கிட்டு இருப்பாங்க. அங்கே எக்கச்சக்கமாக செங்கல்னால் கட்டப்பட்ட வீடுகளாக ஒரே மாதிரி நிறையா இருந்துச்சுல. அங்கே நல்லா டீப்பாக வந்ததுக்கப்புறம் ஒரு சந்து இருக்குமா, அந்த சந்துக்கு சைடில் அவங்க திரும்புவாங்க. அந்த ஸ்ட்ரீட் பேர் ஸ்பின்னர்ஸ் எண்டுன்னு அங்கே எழுதியிருக்குமா. அந்த இடத்துல நல்ல உயரமான ஒரு மில்லில் இருக்கிற சிம்னி தெரியும். வேகமாக நார்சிசா இப்போ ஓடி அந்த தெருவில் இருக்கிற கடைசி வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்பாங்க. அந்த வீடில் கீழே டவுன்ஸ்டேர்ஸில் இருக்க ரூமில் இருந்து லைட்டாக வெளிச்சம் வெளியில் வந்துட்டுருக்கோம். அது அந்த விண்டோவில் இருக்க கர்டைன் வழியாக வெளியில் தெரிஞ்சிட்ருக்கோம். நல்லா டிம்மான லைட் எரிகிறது. பெல்லா வேகமாக வந்து வேணான்னு சொல்கிறதுக்குள்ளே நார்சிசா அந்த வீட்டோட கதவை நாக் பண்ணிடுவாங்க. தென் அவங்க 2 பேரும் சேர்ந்தே அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்களா. அவங்க 2 பேர்த்துக்கும் ரொம்ப மூச்சு வாங்கிட்டு இருக்கும். இவ்வளோ நேரம் ஓடி வந்திருப்பாங்களே. அங்கே பக்கத்தில் தானே ஆறு ஓடுது. அந்த வாடை வேற, ஏன்னா அந்த ஆறே ஒரு மாதிரி ரொம்ப டர்ட்டியாக தானே இருந்துச்சு. ஸோ அந்த வாடை வேற அந்த நைட் ப்ரீஸில் அவங்களுக்கு வந்துட்டுருக்குவாங்க. ஃபியூ செகண்ட்ஸ்லேயே அந்த வீட்டோட டோர் லைட்டாக ஓப்பன் ஆகும். பார்த்தா அங்கே ஒருத்தவர் நின்றுட்டுருப்பாரு. நின்று இவங்க 2 பேரையும் அப்படியே உத்து பார்த்துட்ருப்பாரா. அவளுக்கு நல்ல நீளமான நல்ல பிளாக்கான ஹேர் இருக்கும். 2 பக்கமும் நேர் உச்சி எடுத்து கர்டைன்ஸ் மாதிரி பார்ட் பண்ணி வச்சுருப்பாரு. அவரோட முகமே ரொம்ப சாலோவாக இருக்கும். நார்சிசா அவங்க மேலே அந்த ஹூடு போட்டிருந்தாங்களே, அந்த முக்காடு மாதிரி போட்டு தானே மறைச்சிருப்பாங்களே, அதை இப்போ ரிமூவ் பண்ணுவாங்களா. அவங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ பேலாக இருந்தாங்க. சுத்தமாக அங்கே இருட்டாக இருந்தாலுமே, கம்ப்ளீட்டாக அங்கே இருட்டாக இருந்தாலுமே அவங்களோட உருவம் நல்லா பிரைட்டாக தெரிஞ்சுது. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு வெளுத்து போய் அவ்வளோ பேலாக இருந்தாங்க. அவங்களுக்கு நல்ல நீளமான பிளெண்ட் ஹேர் இருக்குமா. அது பார்க்குறதுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஏதோ அவங்க அப்படியே நனைஞ்சு போயிட்டு வந்து நின்றுட்டுருக்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் இருந்தாங்க அவங்க பார்க்குறதுக்கே. நார்சிசா அப்படின்னு அந்த வீட்டில் இருந்தவர் சொல்லிவிட்டு அந்த டோரை இன்னும் கொஞ்சம் நல்லாவே ஓப்பன் பண்ணுவார். வாட் அ ப்ளசன்ட் சர்ப்ரைஸ் அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு பக்கத்தில் நிற்கிற பெலாட்ரிக்ஸை பார்ப்பாரு. செவரஸ், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், ரொம்ப அர்ஜெண்ட் அப்படின்னு நார்சிசா ரொம்ப வீக்காக ரொம்ப அப்படியே அமைதியாக குசுன்னு சொல்லுவாங்களா. இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நார்சிசாவும் பெலாட்ரிக்ஸும் செவரஸ் ஸ்னேப்பை பார்க்குறதுக்கு ஸ்னேப்போட வீட்டுக்கு வந்திருக்காங்க. அஃப்கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேப் இப்போ நல்லா கதவை நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு சைடில் நிற்பார் அவங்கள உள்ளுக்குள்ளே போக வைக்கிறதுக்காக. நார்சிசா உள்ளே போவாங்களா. அவங்கள ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்களோட ஹூடட் சிஸ்டரும், நல்லா அந்த முகத்தை ஹூட் போட்டு மூடி வச்சுருக்க அந்த சிஸ்டரும் அவங்கள உள்ளுக்குள்ளே வான்னு ஸ்னேப் கூப்பிடவே இல்லை, இன்வைட் பண்ணவே இல்லை. ஆனாலும் வித்தவுட் இன்விடேஷன் அவங்க உள்ளே போயிட்டுருப்பாங்களா. அவங்க ஸ்னேப்பை பாஸ் பண்ணி போகும்போது ஸ்னேப்பை பார்த்து ஸ்னேப் அப்படின்னு லைட்டாக தலையை பவ் பண்ணிட்டு போவாங்களா. கர்ட்லி நல்லா லைட்டாக தலையை பவ் பண்ணிட்டு போவாங்களா. பெலாட்ரிக்ஸ் அப்படின்னு ஸ்னேப்பும் ரிப்ளை பண்ணுவார். ஒரு மாதிரி அவர் ஒரு மாதிரி நக்கெல்லாம் மார்க் பண்ணுற மாதிரி சிரிப்பார்ல. அவர் வாயில் அந்த ஒரு லைட்டாக அந்த ஒரு புன்னகை வரும் தெரியுமா, அந்த மாதிரி மார்க் பண்ணுற மாதிரி பெலாட்ரிக்ஸ் அப்படின்னு லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே சொல்லிவிட்டு அந்த டோரை வந்து டொப்புன்னு க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே வருவார். உள்ளுக்குள்ளே வந்தால் டைரெக்டாகவே ஒரு சின்ன சிட்டிங் ரூம் மாதிரி அங்கே இருக்குமா. அங்கே ஃபுல்லுமே அந்த வால்ஸ் ஃபுல்லுமே கம்ப்ளீட்டாக புக்ஸாக தான் இருக்கும். நிறையா புக்ஸ் வந்து எப்படின்னா ரொம்ப அந்த பழைய புக்ஸாக இருக்கும்ல, இந்த பிளாக் அண்ட் ப்ரௌன் கலர் லெதரில் பைண்ட் பண்ணி வச்சுருப்பாங்களா, அந்த மாதிரி தான் நிறைய புக்ஸாக இருக்கும். ஒரு சோஃபா இருக்கும், அப்புறம் ஒரு பழைய ஆம்சேர் இருக்கும், அண்ட் உடஞ்சி போய் நிற்க முடியாமல் நின்றுட்டுருக்குற ஒரு டேபிள் இருக்குமா. மேலே சீலிங்கில் வந்து லேம்புக்கு வந்து கேண்டில் பொருத்தி வச்சுருப்பாங்க. அந்த லைட் வந்து ஒரு மாதிரி டிம்மாக எரிஞ்சிட்ருக்கும். அந்த பிளேஸே எப்படி இருக்கும்னா, இங்கே யாருமே பல வருஷமாக வாழவே இல்லை, அந்த மாதிரி ஒரு இடம் இருந்தால் எப்படி இருக்கும், பால் அடைஞ்சு போய் அந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்க. ஸ்னேப் நார்சிசாவை பார்த்து அங்கே சோஃபாவில் உட்கார சொல்லி கை காமிப்பாரா. நார்சிசா அவங்க மேலே போட்டிருந்த அந்த க்ளோக் எடுத்து சைடில் வச்சுட்டு அந்த சோஃபாவில் போய் உட்காந்துருப்பாங்க. உட்காந்துட்டு அவங்க 2 கையும் சேர்த்து அவங்களோட மடியில் வச்சுட்டு அதவே பார்த்துட்டு உட்காந்துட்ருப்பாங்க. அவங்க கையெல்லாம் அப்படியே அவ்வளோ வெளுத்து போய் அவ்வளோ பேலாக இருக்குமா. பெலாட்ரிக்ஸ் இப்போ அவங்களோட அந்த ஹூடு இருக்கும்ல, அதை ஸ்லோவாக லைட்டாக ரிமூவ் பண்ணுவாங்களா. அவங்களோட கண் அவ்வளோ அப்படியே முட்டை கண் மாதிரி இருக்கும். அவங்களோட ஜாலாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக அவ்வளோ டிஃபைன்டாக இருக்கும்.
அவங்க ஸ்னேப்பையே தான் பார்த்துக்கிட்டு நின்றுட்டுருப்பாங்க. இப்போ அவங்க நார்சிசாவுக்கு பின்னாடி போய் நின்றுட்டு ஸ்னேப்பவே தான் பார்த்துட்ருப்பாங்க. ஸோ நான் உனக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு ஸ்னேப் அவங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்க அந்த ஆர்ம் சேர் இருக்கும்ல, அங்கே உட்காந்துட்டு 2 சிஸ்டர்ஸையும் பார்த்து கேட்டுட்ருப்பாங்க. நம்ம இங்கே தனியாக தானே இருக்கோம், யாரும் இல்லைல்ல அப்படின்னு நார்சிசா குவாய்ட்டாக கேட்பாங்களா? எஸ் அஃப்கோர்ஸ். வெல், வார்ம்டைல் இங்கே தான் இருக்கான். பட் எலிகளெல்லாம் நம்ம ஆளாக கவுண்ட் பண்ணிகிட்ருக்கோமா என்ன அப்படின்னு ஸ்னேப் சொல்லிவிட்டு அவருக்கு பின்னாடி இருந்த அந்த வால் ஆஃப் புக்ஸ் இருக்கும் இல்லையா, அதை பார்த்து அவர் மந்திரக்கோலை லைட்டாக அசைப்பாரா. பார்த்தா டம்முன்னு ஒரு சத்தம் கேட்கும். அங்கே ஒரு ஹிடன் டோர் மாதிரி இருக்குமா, அது ஓப்பன் ஆகும். அங்கே நேரோவாக ஒரு படிக்கட் மாதிரி போயிட்டுருக்குமா. அந்த இடத்துல பார்க்குறதுக்கு குட்டையாக இருக்கிற ஒரு மனுஷன் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி போய் நின்றுக்கிட்டு இருப்பான். நீயே ரியலைஸ் பண்ணியிருப்ப வேர்ம்டெயில், இங்கே நமக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க அப்படின்னு ஸ்னேப் ஒரு மாதிரி லேசியாக சொல்லிகிட்டு இருப்பாரு. அந்த ஸ்டெப்ஸில் நின்றுட்டு இருந்த வேர்ம்டெயில் இப்போ அந்த ரூம்குள்ளே நடந்து வந்துட்டுருப்பான். அவன் பார்க்குறதுக்கு நல்லா குட்டையாக, அவனோட கண்கள்லாம் ஒரு மாதிரி தண்ணியாக வாட்டரியாக இருந்த மாதிரி இருந்தது. அவனோட நோஸ் வந்து நல்லா பாயிண்டடாக இருந்தது. அவனோட ரைட் ஹேண்டில் பிரைட் சில்வர் கலரில் க்ளவுஸ் மாதிரி இருந்த மாதிரி இருந்தது. நார்சிசா அப்படின்னு அவனோட ஒரு மாதிரி ஸ்குவிக்கியான வாய்ஸில் கூப்பிடுவான். அண்ட் பெல்லாட்ரிக்ஸ், ஹவு சார்மிங் அப்படின்னு அவன் சொல்லுவானா. வேர்ம்டெயில் நமக்கு போய் ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு வருவான். நமக்கு ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு அவனோட பெட்ரூமுக்கு போயிடுவான் அப்படின்னு ஸ்னேப் சொல்லுவாரா. இப்போது ஸ்னேப் ஏதோ வேர்ம்டெயில் மேலே என்னத்தையோ தூக்கி போட்ட மாதிரி, அவன் மேலே எரிஞ்ச மாதிரி வேர்ம்டெயில் அப்படியே எரிச்சலாம் முகத்தை வைப்பான். நான் ஒன்றும் உன்னோட செர்வெண்ட் இல்லை அப்படின்னு வேர்ம்டெயில் ஒரு மாதிரி கீச்சு கிச்சுன்னு கத்துவான். ஸ்னேப்போட கண்களை பார்க்காம கீச்சு கிச்சுன்னு கத்திட்டு இருப்பான். அப்படியா, டார்க் லார்டு உன்னை இங்கே எனக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்காக தான் வச்சாருன்னு நினச்சேன் அப்படின்னு ஸ்னேப் சொல்லுவாரா. ஆமாம், அசிஸ்ட் பண்ணுறதுக்காக தான், ஆனால் உனக்கு ட்ரிங்க்ஸ் எடுத்து கொடுக்குறதுக்கும் உன்னோட வீட்டை க்ளீன் பண்ணுறதுக்கும் இல்லை அப்படின்னு வேர்ம்டெயில் கீச்சு கீச்சுன்னு கத்துவான். ஐயோ அப்படியா, எனக்கு தெரியாமல் போயிடுச்சு வேர்ம்டெயில், நீ இன்னும் ரொம்ப டேஞ்சரஸான அசைன்மெண்ட்ஸ்க்காக ஆசைப்பட்றேன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஸ்னேப் ஒரு மாதிரி நக்கலாக சொல்லிட்டு இருப்பாரு. அதை ஈஸியாக அரேஞ்ச் பண்ணிடலாம், நானே இதை பற்றி டார்க் லார்ட் கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா. எனக்கு வேணும்னா நானே அவர்கிட்ட பேசிப்பேன் அப்படின்னு வேர்ம்டெயில் கத்துவானா. அஃப்கோர்ஸ் நீ பேசிக்கலாம் அப்படின்னு ஸ்னேப் ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருப்பாரு. பட் இந்த மீன் டைம் போய் எங்களுக்கு ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு வரியா, எல்ஃப் மேட் ஒயின் எடுத்துகிட்டு வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் அப்படின்னு ஸ்னேப் சொல்லுவார். வேர்ம்டெயில் அப்படியே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு நகராமல் அங்கேயே நிற்பான். ஆர்கியூ பண்ணலான்ட்டு அவன் நினப்பானா. தென் வாயை மூடிட்டு அங்கேருந்து போயிடுவான். அங்கே 2ஆவதாக ஒரு ஹிடன் டோர் இருக்குமா, அதுக்குள்ளே போயிடுவான். அங்கேருந்து ஏதோ டமன்னு சத்தம் கேட்டுட்ருக்கோம். அப்புறம் கிளாஸஸோட சத்தம்லாம் கேட்டுட்ருக்குமா. ஒரு வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ்லேயே அவன் திரும்பவும் வெளியில் வந்துடுவான். பார்த்தா கையில் வந்து ஒரு டஸ்டியான ஒரு பாட்டில் இருக்கும், ரொம்ப தூசி பணிஞ்சு போன ஒரு பாட்டில் இருக்கும். 3 கிளாஸஸ் இருக்கும் ஒரு ட்ரேல. அதை எடுத்துகிட்டு வந்து இவங்களுக்கு முன்னாடி அந்த சிட்டிங் ரூமில் இருக்கிற அந்த உடஞ்சி போன டேபிள் இருந்தது இல்லையா, நிற்க முடியாமல் நின்றுட்டு இருந்துச்சுல, அந்த டேபிளில் டொம்முன்னு வந்து வச்சுட்டு அந்த டோர் இருக்கும்ல, அந்த ஹிடன் டோர், அதை டொம்முன்னு சாத்திட்டு அங்கேருந்து அவன் போயிடுவான். ஸ்னேப் அங்கே இருக்கிற அந்த 3 கிளாஸஸில் நல்லா பார்க்கவே பிளட் ரெட் கலரில் இருந்த ஒயினை ஊற்றுவாரா. அதில் ஒரு கிளாஸ் எடுத்து நார்சிசாவுக்கும் ஒரு கிளாஸ் எடுத்து பெல்லாட்ரிக்ஸ்க்கும் கொடுப்பாரா. நார்சிசா வந்து தேங்க்ஸுன்ற மாதிரி வாய்க்குள்ளேயே முணுப்பாங்க, வெளியில் சத்தமே கேட்காது. பெல்லாட்ரிக்ஸ் வந்து எதுவுமே சொல்லாது. அது ஆனால் உத்து அப்படியே ஸ்னேப்பவே நல்லா அப்படியே முறைச்சி பார்த்துட்டே இருக்குமா. பட் ஸ்னேப்புக்கு அது ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரியே இருக்காரு. அந்த கான்ட்ராரி ஒரு மாதிரி அவருக்கு அது சிரிப்பாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த ஒயினை குடிக்கிறதுக்கு முன்னாடி த டார்க் லார்ட் அப்படின்னு வால்டமோர்ட்காக அந்த கிளாஸை ரைஸ் பண்ணிவிட்டு அந்த கிளாஸில் இருக்க எல்லா ஒயினையும் குடிச்சு முடிப்பார். அந்த 2 சிஸ்டர்ஸும் ஸ்னேப்பை காப்பி பண்ணிவிட்டு அவங்களும் டு த டார்க் லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கிளாஸஸையும் குடிச்சு முடிப்பாங்களா. ஸ்னேப் திரும்பவும் அவங்களோட கிளாஸஸை வந்து ரீஃபில் பண்ணுவார். இப்போது நார்சிசா வேகமாக பயந்துட்டே ஒரு மாதிரி நடுங்கிட்டே பேச ஆரம்பிப்பாங்க. செவரஸ், நான் இங்கே இப்படி வந்ததுக்கு நிஜமாவே சாரி, பட் நான் உன்னை பார்த்தே ஆகணும், நீ ஒருத்தனால மட்டும்தான் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா. ஸ்னேப் இப்போது அவரோட கை இருக்கும்ல, அந்த கையை இப்படி நிமித்தி ஸ்டாப்புன்ற மாதிரி செய்க காமிச்சிட்டு அவரோட மந்திரக்கோலை எடுத்து அந்த ஹிடன் டோர் இருந்ததில் அதை பார்த்து லைட்டாக அசைப்பாரா. சடனாக டொமால்னு ஒரு சத்தம் கேட்குமா, யாரோ லைட்டாக வழியில் கத்துற சத்தமும் கேட்கும். பார்த்தா வேர்ம்டெயில் இருக்கான்ல, அவன் வேகமாக அந்த படிக்கட்டில் வந்து ஓடி போய்கிட்டு இருப்பான். அந்த சத்தம் இங்கே கேட்டுட்ருக்கோம். மை அப்பாலஜிஸ், வர அந்த டோருக்கு பின்னாடி நின்று ஒட்டு கேட்குறதையே வேலையாக வச்சுருக்கான். இப்படி பண்ணி என்ன பண்ண போகிறான்னு தான் தெரில. சரி, நீ என்ன சொல்லிட்டு இருந்த நார்சிசா அப்படின்னு ஸ்னேப் சொல்லுவாரா. நார்சிசா திரும்பவும் ஒரு மாதிரி நடுங்கிக்கிட்டே பேச ஆரம்பிப்பாங்க. செவரஸ், நான் இங்கே இப்போ இருக்கக்கூடாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும்.
யார்கிட்டையும் இந்த விஷயத்தை பற்றி பேசக்கூடாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா, அப்போது உன்னோட வாயை அடக்கிக்கிட்டு இரு அப்படின்னு பெலாட்ரிக்ஸ் பயங்கரமாக கத்துவாங்க. முக்கியமாக நம்ம கூட இருக்க இந்த கம்பெனி முன்னாடி அப்படின்னு பெலாட்ரிக்ஸ் கோவமாக கத்துமா. இந்த கம்பெனியா? எனக்கு புரியலையே பெலாட்ரிக்ஸ் அப்படின்னு ஸ்னேப் சொல்லுவாரா. விச் மீன்ஸ் நான் உன்னை கொஞ்சம் கூட நம்பலைன்னு அர்த்தம். அது உனக்கு நல்லாவே தெரியும் ஸ்னேப் அப்படின்னு பெலாட்ரிக்ஸ் சொல்லுமா. நார்சிஸா இப்போ ஒரு மாதிரி லைட்டாக அழுதுட்ருப்பாங்களா, அவங்களோட ஃபேஸை வந்து அவங்களோட கையை வச்சு கவர் பண்ணிகிட்டே லைட்டாக அழுதுட்ருப்பாங்க. ஸ்னேப் இப்போது அவரோட ஒயின் கிளாஸை எடுத்து அங்கே இருக்கிற டேபிளில் வச்சுட்டு அவரோட 2 கையையும் நல்லா அந்த ஆம்சேரில் வச்சுட்டு நல்லா ஸ்மைல் பண்ணிகிட்டே பெலாட்ரிக்ஸ் அவரை பார்த்து முறைக்கிறத பார்த்துக்கிட்டு இருப்பாரு. நார்சிஸா, ஐ திங்க் பெலாட்ரிக்ஸ் என்ன அடக்கி வச்சுருக்காளோ அதை கேட்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது. அப்போ தான் நம்ம பேசும்போது அவள் இந்த மாதிரி இன்ட்ரப்ட் பண்ணாமல் இருப்பா. வெல், கண்டினியூ பெலாட்ரிக்ஸ். எதுக்காக நீ என்னை நம்ப மாட்டேங்கிற அப்படின்னு ஸ்னேப் கேட்பாரா. அதுக்கு 100 ரீசன் இருக்குது அப்படின்னு பெலாட்ரிக்ஸ் பயங்கரமாக கத்தும். அதை நான் எங்கே இருந்து ஆரம்பிக்க? ஃபஸ்ட்டு நீ டார்க் லார்ட் போன போது நீ எங்கே இருந்த, என்ன பண்ணிகிட்டு இருந்த? அவர் மாயமாக மறைஞ்சு போனக்கப்புறம் அவரை கண்டுபிடிக்க எதுக்காக நீ ஒரு அட்டெம்ப்ட் கூட பண்ணலை? இவ்வளோ வருஷமாக டம்பிள்டோரோட பாக்கெட்குள்ளே வாழ்ந்துட்டு நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த? டார்க் லார்ட் அந்த ஃபிலாசபர் ஸ்டோனை எடுக்க போகும்போது எதுக்காக நீ அதை தடுத்து நிறுத்தின? எதுக்காக டார்க் லார்ட் திரும்ப வந்தக்கப்புறம் நீ அவர்கிட்ட வரல? ஃபியூ வீக்ஸ்க்கு முன்னாடி நடந்த சண்டையில் டார்க் லார்டுக்காக நாங்கள் அந்த ப்ராஃபஸியை எடுக்க போகும்போது நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த? நீ எங்கே இருந்த? அண்ட் எதுக்காக இன்னும் ஹாரி பாட்டர் உயிரோடு இருக்கான் ஸ்னேப்? கடந்த 5 வருஷமாக உன்னோட கருணையில் தானே அவன் உயிரோடு இருக்கான் அப்படின்னு பெலாட்ரிக்ஸ் கத்துமா. அதுக்கு பயங்கரமாக மூச்சு வாங்கிட்டு இருக்கும். அதோட முகமே அந்த 2 கண்ணமும் அவ்வளோ செவந்து போயிருக்கும். அவங்களுக்கு பின்னாடி இதெல்லாம் எப்படின்னா அந்த சோஃபாவுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு ஸ்னேப்பை பார்த்து கத்திட்ருக்கும். அவங்களுக்கு பின்னாடி நார்சிஸா அப்படியே அசையாமல் அப்படியே முகத்தை மூடின மாதிரியே உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. ஸ்னேப் லைட்டாக சிரிப்பார். இதுக்கான பதில்களெல்லாம் நான் உன்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி, ஓ ஆமாம் பெலாட்ரிக்ஸ், நான் உனக்கு இதுக்கான பதில்களெல்லாம் சொல்ல தான் போகிறேன். இதை நீ அப்படியே போய் என்னோட முதுகுக்கு பின்னாடி என்னை பற்றி தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்கள, அவங்க எல்லாருக்கிட்டேயும் நீயும் இதை பற்றி போய் பொய்யான கட்டுக்கதைகளை சொல்லு. இதுக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி உன்கிட்ட நான் ஒரு கொஷின் கேட்டுக்கிறேன். இந்த கேள்விகள் எல்லாம் நீ இப்போ கேட்ட ஒவ்வொரு கேள்விகள் எதையுமே என்கிட்டக்க டார்க் லார்ட் கேட்காம இருந்திருப்பாருன்னு நினச்சியா? இல்லைனா அவர் கேட்ட கேள்விகளுக்கு அவர் நம்புகிற மாதிரி நான் பதில்கள் சொல்லாமல் இருந்திருப்பேன்னு நினச்சியா? அப்படி சொல்லாமல் இருந்திருந்தா இப்போ உன் முன்னாடி உட்காந்து நான் பேசிகிட்டு இருப்பேனா அப்படின்னு ஸ்னேப் கேட்பாரா. அப்படியே பெலாட்ரிக்ஸ் தயங்கும். எனக்கு தெரியும் அவர் உன்னை நம்புறாருன்னு, ஆனால் அப்படின்னு அது கத்துமா. அவர் தப்பு பண்ணுறாருன்னு நினைக்கிறியா? இல்லைனா நான் அவரை ஏமாத்திட்டேன்னு நினைக்கிறியா? இந்த உலகத்திலே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மந்திரவாதியை இந்த உலகத்திலே யாரும் பாத்துறாத இப்படிப்பட்ட ஒரு லெஜிலிமெண்ட்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆளை நான் ஏமாத்திட்டேன்னு நினைக்கிறியா அப்படின்னு ஸ்னேப் சொல்லுவாரா. பெலாட்ரிக்ஸ் எதுவுமே சொல்லாது. ஆனால் அது ஒரு மாதிரி ஷாக் ஆகி நின்றுட்டுருக்கும். ஸ்னேப் திரும்பவும் அதை பற்றி கேட்க மாட்டார். அவரோட ட்ரிங்க்ஸை இப்போ எடுத்து கையில் வச்சுட்டு அதை லைட்டாக குடிச்சிக்கிட்டு இருப்பார். டார்க் லார்ட் போனக்கப்புறம் நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னு நீ கேட்டேல, அவர் எனக்கு என்ன ஆர்டர் கொடுத்துருந்தாரோ அதை தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூல் ஆஃப் விட்ச்கிராஃப்ட் அண்ட் விசார்ட்ரியில் ஆல்பஸ் டம்பிள்டோரை வேவு பார்க்குறதுக்கு எனக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாரு. அதை தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். உனக்கு தான் நல்லாவே தெரியுமே, அந்த ஸ்கூலில் நான் டீச்சர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணதே டார்க் லார்டோட ஆர்டரை கேட்டு தான் அப்படின்னு ஸ்னேப் சொல்லுவாரா. பெலாட்ரிக்ஸும் லைட்டாக ஒரு மாதிரி ஆமான்ற மாதிரி தலையாட்டும். தென் அது திரும்பவும் வாயை திறக்க போகுமா, அதுக்குள்ளே ஸ்னேப் திரும்பவும் பேச ஆரம்பிச்சிருவார். எதுக்காக அவர் மாயமாக மறைஞ்சக்கப்புறம் நான் அவரை தேட போல நீ கேட்டியே? ஆவ்ரி, யாக்ஸ்லி, தி கேரோஸ், கிரேபேக், லூஷியஸ் அப்படின்னு இப்போது நார்சிஸாவை திரும்பி பார்த்துட்டு அதை சொல்லிவிட்டு அண்ட் இன்னும் பல பேர் எல்லாரும் எப்படி அவரை தேடி கண்டுபிடிக்க எந்த அட்டம்ப்ட்டும் பண்ணலையோ அதே மாதிரி தான் நானும் இருந்தேன். அவர் மொத்தமாகவே போயிட்டாருன்னு நான் நம்பினேன். அதை நினச்சி நான் பெருமைலாம் படலை. நான் தப்பு தான் பண்ணியிருக்கேன். பட் தேர் இட் இஸ். அந்த நேரத்தில் நம்பிக்கை இழந்த எங்கள் எல்லாரையும் அவர் இப்போ மன்னிக்கலைன்னா அவருக்கு இப்போ வெறும் கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் தான் இருந்திருப்பாங்க அப்படின்னு ஸ்னேப் சொல்லுவாரா. அவருக்காக நான் இருப்பேன் அப்படின்னு பெலாட்ரிக்ஸ் பயங்கர பாசமாக கத்தும். அவருக்காக பல வருஷமாக நான் அஸ்கபானில் இருந்திருக்கேன் அப்படின்னு அது கத்துமா. எஸ், ஆமாம், ரொம்ப அட்மைரபுளான விஷயந்தான் அப்படின்னு ஸ்னேப் ஒரு மாதிரி போர்டான வாய்ஸில் சொல்லிகிட்டு இருப்பார். அஃப்கோர்ஸ் அந்த ஜெயிலுக்குள்ளே இருந்துட்டு உன்னால் எந்த ஒரு யூஸும் இல்லை. பட் உன்னோட அந்த செயல் டவுட்டே இல்லாமல் ஃபைன் தான் அப்படின்னு ஸ்னேப் ஒரு மாதிரி போர்டான வாய்ஸ்லேயே பேசிக்கிட்டு இருப்பாரா. செயலா அப்படின்னு பெலாட்ரிக்ஸ் பயங்கரமாக கடுப்பாகி கத்தும்.
டிமெண்டர்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு நான் சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருந்தபோது ஹாக்வர்ட்ஸில் நீ நல்ல சொகுசா டம்பிள்டோரோட செல்ல பிராணியாக வாழ்ந்துட்டு இருந்த அப்படின்னு பெலாட்ரிக்ஸ் கத்துமா. அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு ஸ்னேப் காமா சொல்வார். அவர் எனக்கு டிஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் த டார்க் ஆர்ட்ஸ் ஜாப்பை கொடுக்கவே இல்லை தெரியுமா. திரும்ப அதுக்குள்ளே போனேன்னா நான் பழைய மாதிரி ஆயிடுவேன்னு அவர் நினச்சாரு அப்படின்னு ஸ்னேப் சொல்லுவாரா. ஓ, டார்க் லார்டுக்கு நீ பண்ண தியாகம் இதுதானா? உன்னோட ஃபேவரட்டான சப்ஜெக்டை டீச் பண்ணாமல் இருந்தது அப்படின்னு பெலாட்ரிக்ஸ் ஒரு மாதிரி கடுப்பாகி கத்துமா. நீ இவ்வளோ நாள் அங்கே என்ன பண்ணிட்டு இருந்த ஸ்னேப்? உன்னோட மாஸ்டர் முழுசாக இறந்துட்டாருன்னு நீ நம்பிட்டு இருந்தும் டம்பிள்டோரை நீ வேவு பார்த்தியா அப்படின்னு பெலாட்ரிக்ஸ் கேட்குமா. எப்படிலாம் அது கொஷின் கேட்குது பார்த்தீங்களா? எவ்வளோ புத்திசாலியாக அது கொஷின் கேட்குது பாருங்க. டார்க் லார்டுக்கு டம்பிள்டோர் பற்றின 16 வருஷம் இன்ஃபர்மேஷன் என்கிட்ட இருக்குது. அவருக்கான யூஸ்ஃபுல்லான வெல்கம் பேக் ப்ரெசன்ட். மித்தவங்க மாதிரி எப்போ பார்த்தாலும் சும்மா அஸ்கபான் எப்படி அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு எவ்வளோ மோசமாக இருந்துச்சுன்னு வெட்டித்தனமான இன்ஃபர்மேஷன்லாம் இல்லை அப்படின்னு ஸ்னேப் சொல்லுவாரா. பட் நீ அங்கே ஸ்டே பண்ண அப்படின்னு பெலாட்ரிக்ஸ் சொல்லிகிட்டு இருக்குமா. ஆமாம், நான் ஸ்டே பண்ணேன். இப்போது என்ன? எனக்கு அங்கே கம்ஃபர்டபுளான ஜாப் இருந்தது. இந்த மாதிரி ஒரு கேவலமான அஸ்கபானில் போய் இருக்கிறதுக்கு நான் கம்ஃபர்டபுளான ஒரு இடத்துல இருந்துட்டு போயிடுவேன். அந்த டைம் எல்லாரும் டெத் ஈட்டர்ஸை தேடி பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அந்த டைம் டம்பிள்டோரோட ப்ரொடெக்ஷன் இருந்தனால தான் நான் ஜெயிலுக்கு போகாமல் இருந்தேன். எனக்கு அதுதான் கன்வீனியண்ட்டாக இருந்தது. நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். டார்க் லார்டுக்கே அதை பற்றி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் எதுக்கு உனக்கு மட்டும் அது பிரச்சனையாகவே இருக்குது நாங்கள் இருந்தது அப்படின்னு ஸ்னேப் கேட்பாரு. பெலாட்ரிக்ஸ் திரும்பவும் ஆர்கியூ பண்ணுறதுக்கு வாயை திறக்குமா. ஆனால் ஸ்னேப் விடாமல் அவர் பாட்டுக்கு பேசிகிட்டே இருப்பார். அண்டு நீ இன்னொன்று தெரிஞ்சுக்கணும்னு கேட்டேல, எதுக்காக டார்க் லார்டு அந்த ஃபிலாசபர் ஸ்டோனை எடுக்க முடியாதபடி நான் பண்ணேன்னு. அதுக்கு ஈஸியாகவே ஆன்சர் இருக்குது. அவர் அந்த டைம் என்னை நம்பவே இல்லை. அவர் நீ என்னை இப்போ எப்படி நினச்சிட்ருக்கியோ அப்படி தான் அவரும் நினச்சாரு. அவரோட ஃபெய்த்ஃபுல்லான டெத் ஈட்டர் இப்போ டம்பிள்டோர் பக்கம் போய் சேர்ந்துட்டேன்னு. அவர் ரொம்ப மோசமான நிலைமையில் அப்போ இருந்தார். ரொம்ப பலவீனமாக இருந்தார். ஒரு சாதாரண மந்திரவாதியோட உடம்பை அவர் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தார். அந்த டைம் அவர் என்கிட்ட அவரோட உண்மையான ரூபத்தை என்கிட்ட வெளிக்காட்டலை. அப்படி அவர் தன்னை என்கிட்ட ரிவீல் பண்ணிட்டாருன்னா நான் போய் அவரை டம்பிள்டோர்கிட்டையும் மினிஸ்ட்ரிக்கிட்டையும் பிடிச்சி கொடுத்துருவேன்னு நினச்சிருக்காரு. அவர் அந்த டைம் என்னை நம்பாமல் இருந்ததை நினச்சி எனக்கு இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போவே அவர் என்னை நம்பியிருந்தாருன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடியே அவரோட முழு சக்திக்கு அவர் வந்திருப்பார். பட் அந்த எதுக்கும் உதவாத பொறாமை பிடிச்ச பேராசை பிடிச்ச குரில் தான் அந்த கல்லை திருட ட்ரை பண்ணுறான்னு நான் அவனை தான் தடுத்து நிறுத்திட்டு இருந்தேன். இதை கேட்க பெலாட்ரிக்ஸோட வாய் ஒரு மாதிரி ட்விஸ்ட் ஆகிட்ருக்கும். ஏதோ அதை வாயை திறந்து அதோட வாய்க்குள்ளே ஒரு கசப்பான மெடிசனை ஊற்றி விட்டா ஒரு மாதிரி வாய் ட்விஸ்ட் ஆகும்ல, அந்த மாதிரி ட்விஸ்ட் ஆகிட்ருக்கும். பட் அவர் திரும்ப வந்தக்கப்புறம் உன்னோட கையில் இருக்க அந்த டார்க் மார்க் எரிய ஆரம்பித்ததை நீ ஃபீல் பண்ணக்கப்புறம் எதுக்காக அவர்கிட்ட நீ பறந்து வரலை அப்படின்னு பெலாட்ரிக்ஸ் கேட்குமா. கரெக்ட், நான் 2 மணி நேரம் கழித்து வந்தேன். டம்பிள்டோர் தான் என்னை டார்க் லார்ட் கிட்ட அனுப்பிச்சி வச்சாரு. அவரோட ஆர்டர் கேட்டு தான் நான் வந்தேன் அப்படின்னு ஸ்னேப் சொல்லுவாரா. டம்பிள்டோரோட ஆர்டரை கேட்டு வந்தியா அப்படின்னு பெலாட்ரிக்ஸ் பயங்கர கோவமாக கத்தும். இதோட சாப்டர் 2 ஸ்பின்னர்ஸ் எண்டோட பார்ட் 1 முடிச்சுக்கலாம். உங்கள் எல்லாரையும் நான் பார்ட் 2ல் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை பை டேல்ஸ் பை மினி.